உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட உடனே கிளம்பி போங்க நம்ம கொடிஷாக்கு. இரு அங்கே எதுக்கு போகணும், என்ன இன்ட்ரெஸ்ட் அதானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, அங்கே வந்து நம்ம கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் நடக்குது 2025ஓடது. ஸோ நம்மள நிறைய பேர் வந்து புக் படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நம்மளால் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு அவாய்ட் பண்ணிகிட்டு இருப்போம். இன்னொன்று வந்து படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் எந்த மாதிரி டாபிக்ஸு, எந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கதையா கவிதையா எந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம சூஸ் பண்ணி படிக்கிறது, எப்படி இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு தெரியாமல் இருக்கும். அண்ட் இன்னொரு கேட்டகரி வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் எனக்கு புக் படிக்கிறத விட கேட்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த கேட்டகரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் போய் விசிட் பண்ணுங்கள், ஒரு 1 hour விசிட் பண்ணுங்கள். அங்கே வந்து புக் அப்படியே கடல் மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வரும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாப்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு தான் வருவீங்க. நீங்களும் அதிலேருந்து நீங்கள் புக்கு படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இன்றைக்கி நான் போயிட்டு நிறைய புக்ஸ் வாங்கினேன். அதில் எனக்கு பிடிச்ச ஒன்றுனா இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா சுவடி ஓலைச்சுவடி மாதிரி அப்படியே திருக்குறளை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு குறள் அண்டு விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சில ஃபுட்டை வந்து பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும். அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு குறள் இந்த புக்கில் இருக்க ஒவ்வொரு பக்கத்தை திருப்பும்போது எல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய டாப்பிக்கில் புக்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள்.